ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம நான் எப்படி வீட்டில் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 500 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூடான பால் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நல்ல மாவை பிசைங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இனி ஒரு ஈரத்துணி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் மூடி வச்சுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இனியும் கொஞ்சம் நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. இனி பரோட்டாக்கு பால் மாதிரி உருட்டோம்லாம், அதே மாதிரி உருட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்க்க வேண்டியதான். இப்போ மாவு டிப் பண்ணி சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்ட வேண்டியதான். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். ரவுண்டாக தான் வேணும் அப்படின்லாம் இல்லை, எப்படி தேய்ச்சாலும் ஓகே தான். நான் ஓவல் ஷேப்பில் செய்கிறதுனால இப்படி 2 சைடு இழுத்து விடுறேன். நான் கார்லிக் நான் செய்கிறதுனால கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டி வச்சு திரும்பவும் அதில் தேய்ச்சி விட்டுறேன். அப்போ தான் கார்லிக் கீழே விழாமல் இருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணியும் பண்ணலாம். தோசைக்கல் நல்லா சூடாகிட்டு இதில் நான் உருட்டி வச்சுருக்க மாவை போட்டுட்டு லைட்டாக 2 சைடும் வேகும்படி எடுத்துட்டு, நான் முக்கியமாக சுட்டு தான் எடுக்கணும். அதனால் நான் சைடில் ஒரு நெட்டு மாதிரி வச்சுருக்கேன். என்கிட்ட க்ரில் இல்லை, அதனால் இந்த நெட்டு மேலே இந்த நான் போட்டு அது எவ்வளோ புஷ்ஷுன்னு பொவ்விட்டு வரும்னு பாருங்கள். இப்படி வந்ததும் நல்லா 2 சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துட்டு நான் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். இது பட்டர் நான்கிறதுனால பட்டரை இப்படி ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் கார்லிக்கு, கொத்தமல்லி, வேறு எள்ளு போட்டு கூட செய்யலாம். நான் இப்போ எள்ளு போட்டும் செய்திருக்கேன். நான் ரெடி ஆகிட்டு சூடான சாஃப்டான கார்லிக் பட்டர் நான் ரெடி ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.